ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோலேருந்து வரக்கூடிய நாட்களில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் நோட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது எல்லா காம்படிஷன் எக்ஸாமுக்கும் நீங்கள் இதை நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிடெட்டுக்கு அது பேஸ் பண்ணி இப்போ நம்ம சிடெட்டுக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 படிப்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அது போக நம்ம குரூப் எக்ஸாமோ எந்த எக்ஸாம்னாலும் ஒரு பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ் நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். சரியா? ரைட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இப்போ 9 + 1 10 அப்படின்னு தெரியும். 9 + 1 இதில் பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கிறது கிரேட்டஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர். அதாவது இருக்கிற டிஜிட், அந்த சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்லாம் தெரியும். 1 2லாம் சிங்கிள் டிஜிட், 11 12 அப்படின்னா டபுள் டிஜிட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப அதிகமான ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 9. அது கூட ஒன்றை கூட்டிங்கன்னா ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் கிடைக்கும். இதுதான் அந்த இதை பார்க்கணும். இப்போ நீங்கள் 99 + 1 பாருங்க, 99ங்கிறது 2 டிஜிட் தெரியும். ஆனால் அதுதான் இருக்கையில் கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர். அது கூட ஒன்றை கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்கானது. நீங்கள் ரொம்ப நம்ம பெரிய பெரிய மேக்ஸ்லாம் படிச்சிருக்கோம். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு தோணும். அப்படி கிடையாது. இதெல்லாம் நீங்கள் இப்படி வரக்கூடிய நாட்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வர்றது உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ் ஆகும். சரியா? நீங்கள் பாருங்கள். அதுமாரி இங்கே 999 + 1 அப்படின்னா 1000. அப்போ 999ங்கிறது கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பரு, 1000 அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர். இதெல்லாம் நம்ம எழுதலாம். ஓகேவா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கையிலே ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 lakh. அதுதான் இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாமில் கேட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு எழுதணும். அவங்க ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, ஒரு இன்டெரக்டாக ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் கூட ஒன்றா என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம உடனே ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் என்ன அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ 10 lakh அப்படிங்கிறது தான் நமக்கு 10 lakhனா 1 million நமக்கு தெரியும். ஸோ 1 million அப்படிங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர். இதே மாதிரி 8 டிஜிட் நம்பரில் ஸ்மாலஸ்ட் 8 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 crore. சரிங்களா? 1 crore 100 லட்சம் அப்படிங்கிறது தான் ஒரு 1 crore. ஸோ 10 லட்சம். அப்போ அது கூட ஒரு 0 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுதான் ஸ்மாலஸ்ட் 8 டிஜிட் நம்பர். அது என்ன ஆகும்? 1 crore அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ 100 அப்படின்னா 100 தான். நம்ம இங்கிலீஷில் 100 அப்படிங்கிறது 100. அந்த பேங்க்லலாம் அந்த செல்லான் எழுதும்போது பார்த்தீங்கன்னா 100லாம் எழுதுவீங்க. ஸோ 100 அப்படிங்கிறது எத்தனை இருக்கும்? டென்ஸ் பார்த்தீங்கன்னா 10 டென்ஸ் இருக்கும். 10 டென்ஸ் அப்படி. சரிங்களா? 10 நீங்கள் 10 மட்டும் எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 100 வரும். இதே மாதிரி 1000 நீங்கள் எப்படி எழுத போறீங்கன்னா 1000 அப்படின்னு எழுத போறீங்க. ஆர் 100 டென்ஸ். சரிங்களா? 100 டென்ஸ். ஆர் நமக்கு இது எப்படி போட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இதை 1000 1000த்தை நீங்கள் டென்ஸில் எழுதும் போது இப்படி, 100 எழுதும் போது இப்படி. 1000த்தில் எத்தனை 100 இருக்குன்னா 10 100 இருக்கும். 100 நீங்கள் 10 மட்டும் போட்டீங்கன்னா 1000 வந்துடும். இதுவே டென்ஸில் எழுதும் போது 100 தடவை நீங்கள் 10 எழுதணும். 10 100 தடவை எழுதுனீங்கன்னா 1000 கிடைக்கும். இதுதான் மீனிங் இதில். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1 lakh. இப்போ தான் சொன்னேன் 1 lakhனா ஒரு நமக்கு 10 லட்சம் அப்படின்னா 1 million. 1 lakh நம்ம எப்படி எழுத போறோம்? 100 thousands ஆர் பாருங்க 1000 hundreds. ஸோ அந்த நல்ல நோட்ஸ் மாதிரி எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 1 லட்சத்தை நீங்கள் எப்படி எழுத போறீங்கன்னா 100 தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 1000 போட்டுக்குங்க. 100,000 அதில் இருக்கும் 1 lakhல. ஓகேவா? இதுவே 100ல எவ்வளோ 100 இருக்கும்? 1 லட்சத்தில் எவ்வளோ 100 இருக்குன்னா 1000 100 இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 1000த்தை போட்டு அப்புறம் அது 100 டைம் நீங்கள் சும்மா ஒரு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெரிய நம்பரே ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டா ஈஸியாக இருக்கும். அதாவது நீங்கள் நம்ம 1 லட்சத்தை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 போட்டுக்கோங்க. 1000 போட்டு அதை 100 தடவை அப்படியே கூட்டுனீங்களோ இல்லைன்னா ப்ளஸ் போட்டு எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் பாருங்கள் என்ன வரும் பாருங்க. 1 லட்சம். சரியா? 1 lakhs. இதுவே 1 crore பார்க்கணும். 1 crore நம்ம இப்போ தான் பார்த்தோம். 1 crore அப்படிங்கிறது 8 டிஜிட் நம்பர். அதாவது நம்ம ஒரு நோட்ஸை படிக்கும் போது இன்னொரு தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு லைனை படிக்கும் போது அந்த லைனுக்கு ஈக்குவலான அதை ரெஃபரன்ஸ் பண்ண இன்னொரு லைனும் நம்ம சேர்த்து இருக்கணும். இப்போ நான் 1 crore சொன்னால் அதுதான் சுமார் 8 டிஜிட் நம்பர். 1 crore நம்ம இப்படி சொல்லலாம். 10 லட்சத்தை நம்ம ஒரு சொல்லும் போது 10 லட்சங்கிறது ஒரு 7 டிஜிட், ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர். 1 million. இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ 1 crore எடுக்கிறோம். 1 crore எத்தனை லட்சம் இருக்கும்?
100 லட்சம்னா 1 crore. அது முன்னாடியே சொன்னேன் சரிங்களா. 1 crore 1 கோடியில் பார்த்தீங்கன்னா 100 லட்சம் இருக்கும். ஸோ 100 இன்ட்டு நம்ம வந்து லட்சத்தை 1 லட்சத்தை இன்னும் 100 தடவை போட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன 100 லட்சம் அப்படிங்கிறது தான் 1 crore. சரி, நான் இதை வந்து 1000 எழுத போகிறேன் சார். 1 crore எத்தனை தௌசண்ட் சார் இருக்குன்னா 10,000 10,000 தௌசண்ட்ஸ் இருக்கும். ஏற்கனவே 10,000 10,000 10,000 தௌசண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அப்போ 10,000 போட்டிங்க, நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 crore வந்துடும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த நோட்ஸை பார்க்கணும். இதுக்கப்புறம் இதில் நான் டென்ஸ்லாம் போடல, ஹண்ட்ரட்லாம் போடல, அதெல்லாம் நீங்களே சரி. இது வந்து இதை வச்சே நீங்கள் அடுத்தடுத்து இது இல்லாத ஒரு நீங்கள் 100ல் பார்க்கலாம், டென்ஸில் பார்க்கலாம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இது ஒரு நோட்ஸு. ஸோ இப்போ நம்ம அடுத்த நோட்ஸ் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்தியன் சிஸ்டத்துக்கும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்கும் அது எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து அமெரிக்க ஃபிலிமில் பார்க்கலாம், இல்லைனா அமெரிக்க சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அமௌண்ட்டை கவுண்டிங் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க. 50 மில்லியன் 40 மில்லியன் சொல்லுவாங்க. நம்ம வந்து மில்லியன் சொல்ல மாட்டோம், க்ரோர் லேக்ஸ் இந்த கணக்கெலாம் சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷனில் 1 மில்லியன் அப்படிங்கிறது, இப்போ நம்மளுக்கு வந்து 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் அப்படின்னு தெரியும். ஸோ 1 மில்லியனை நம்ம வந்து என்ன சொல்லுவோம், தௌசண்ட்ஸ் அப்படி தானே. நீங்கள் 1000 மட்டும் போட்டிங்கன்னா 1 மில்லியன் வந்துடும். ஓகேவா? எத்தனை ஜீரோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்டர்நேஷனல் சிஸ்டத்தில் என்ன ஆகும்னா, கமாஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 1000லையும் மில்லியன்லையும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து வேற, நம்ம க்ரோரு, நம்ம 1 10 100 1000 அப்படின்னு கவுண்ட் பண்ணோமோ அதே மாதிரி. ஆனால் அவங்க இதில் கமாஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ்க்கும் மில்லியனுக்கும் அவங்க வந்து கமாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் எப்படிப்பா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நான் ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். இந்த நம்பரில் எவரி 3 digits ஃப்ரம் த ரைட், அதாவது கமாஸை எங்கெல்லாம், அதாவது கமாஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா எவரி 3 digit, அதாவது ரைட்னா இங்கே இப்படி, சரிங்களா. ஸோ இங்கேருந்து நீங்கள் 3 டிஜிட்டில் அப்படியே நீங்கள், இப்போ இங்கே 3 இல்லை ஆச்சா, அதனால் நீங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடாது, இங்கேருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இங்கேருந்து போட்டிங்கன்னா நீங்கள் தப்பாக போட்டுறீங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கணும், அதாவது 3 டிஜிட், அப்புறம் இங்கே கம்மா போடணும், அதுக்கப்புறம் 3 டிஜிட் இந்த கம்மா போடணும், அப்புறம் 2 டிஜிட்டோ 1 டிஜிட், அது பிரச்சனை இல்லை, அப்படி போடலாம். சரி, இப்படி தான் நம்ம வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டீங்க. இதை வந்து எப்படி சொல்லணும், இப்போ இன்டர்நேஷனல் ISN அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன், இதில் வந்து 50 மில்லியன் பார்த்தீங்க, நம்ம மில்லியன் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க என்ன 50 மில்லியன், ஏன்னா கம்மா அங்கே தான் போட்டுருக்கோம், ஏன்னா கம்மா எங்கே தான் யூஸ் பண்ணுவோம், மில்லியன் 1000. ஸோ 50 மில்லியன், அப்போ இப்போ 801 வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 801,000 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 592 500 அண்ட் 92 அதை நம்ம வந்து சொல்லலாம், இப்படி இருக்கும். சரி, இது இந்தியன் சிஸ்டத்தில் எப்படி சொல்ல போகிறாங்க. இந்தியன் சிஸ்டத்தில் நம்ம கம்மாஸ் வந்து மாற்றணும். எப்படி மாற்றணும், இப்படி மாற்றணும் பாருங்க. 3 டிஜிட் தான் இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 01, அதுக்கப்புறம் வந்து 08, அதுக்கப்புறம் 5, இப்படி தான் நம்ம கம்மா வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து கவுண்ட் பண்ணுவோம் 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 10 லட்சத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன ஆகும், க்ரோர்ல வரும். கரெக்டாக, அதனால தான் கம்மாஸ் அதுக்கேற்ற யூஸ் பண்ணுவோம். சரி, இது எப்படி சொல்லுவோம், இந்த மாதிரி நம்பரை இந்தியன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 crore வந்துட்டு நம்ம க்ரோர்னு சொன்னோம். 5 crore வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லட்சம் 8 லட்சம் தான். ஸோ 8 lakhs போட்டாச்சா. அப்போ இது என்னது 1000, அப்போ 1000. இது என்னது 592 வந்து 100ல வரும். ஸோ 592, இந்த 592 ரெண்டு ஒன்றா வரும். ஆனால் மற்றது பார்த்தீங்கன்னா வித்தியாசம். இது இன்டர்நேஷனல் சிஸ்டத்துக்கும் இந்தியன் சிஸ்டத்துக்கும் தானே இது. ஓகேவா, இது பேசிக் நோட்ஸ். இப்போ பாருங்க 1 பில்லியன், இந்த மில்லியன் பில்லியனை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நமக்கு தப்பா நம்ம யோசிப்போம், பில்லியனா வேற மில்லியனா வேற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பில்லியன் அப்படின்னா 1 பில்லியன் அப்படிங்கிறது என்னன்னா 1000 மில்லியன். சரியா, 1000 போட்டிருக்காங்க. 1000 மில்லியன்னா 1 பில்லியன். ஸோ மில்லியனை விட பில்லியன் தான் அதிகம். பில்லியனர் மில்லியனர் அந்த வார்த்தைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா, நம்ம நாட்டில் வந்து லட்சாதிபதி கோடீஸ்வரம் அப்படின்னு வார்த்தை. பட் ஃபாரின் அமெரிக்க கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா பில்லியனர் மில்லியனர் அந்த வார்த்தை. அதனால தான், ஏன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் அப்படி இருக்கு. ஸோ 1 பில்லியன்ல 1000 மில்லியன் இருக்கு. இப்போ 1 கிலோமீட்டர்ல உங்களுக்கு வந்து சென்டிமீட்டரா தெரியும், மீட்டரா தெரியும் அப்படின்னு. பட் மில்லிமீட்டர் தெரிஞ்சுக்கிட்ட அவசியம். பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுக்க முடியும், இத்தனை ஜீரோ, இதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 lakhs வரும். 10 lakhs மில்லிமீட்டர் தான் 1 கிலோமீட்டர்ல. 1 கிலோமீட்டர்ல எத்தனை மில்லிமீட்டர் இருக்குன்னா 10 lakhs மில்லிமீட்டர் இருக்கும். சரியா, இதே மாதிரி நீங்க 1 கிராம் எடுத்துக்கிறீங்க. 1 கிராம்ல எத்தனை மில்லிகிராம், இது நிறைய பேர் தெரிஞ்சதுதான். 1 கிராம் பார்த்தீங்கன்னா 1000 மில்லிகிராம் mg மில்லிகிராம் இருக்கிறது 1 கிராம். 1 மீட்டர்ல எத்தனை மில்லிமீட்டர் பார்த்தீங்கன்னா 1000 மில்லிமீட்டர். 1 மீட்டர்ல, சென்டிமீட்டர்ல இல்ல, நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா சென்டிமீட்டர்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்தனா
1 மீட்டரில் பார்த்தீங்கன்னா 1000 மில்லிமீட்டர் இருக்கும். இது பேசிக். அப்புறம் இந்த க்ரோர், ஏன்னா பில்லியன் க்ரோர், சரிங்களா? அப்போ 1 க்ரோர் அப்படின்னா 10 மில்லியன் அர்த்தம். சரியா? ஒரு க்ரோர், 1 கோடி பார்த்தீங்கன்னா 10 மில்லியன். 1 மில்லியனா 10 லட்சம். 1 கோடினா 100 லட்சம். சரியா? அப்போ நமக்கு வந்து 10 மில்லியன் வரும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னைய கிளாஸில் இந்த பேசிக் நோட்ஸ் உடைய பார்ட் 1 போதும். அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்ஸ்.